உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. அன்னபூர்ணா உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்தது ஒட்டுமொத்த வியாபாரிகளுக்கும் அவமானம் என முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். ஒரு நடிகனாக நான் சம்பாதிக்கிற பணத்தில் 18% நான் ஜிஎஸ்டியாக கட்டுறேன். நான் வறுமையில் தான் இருக்கேன். ஆனாலும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் 18% ₹1,00,000 நான் சம்பளம் பெற்றேன். ஆனால் 18,000 ரூபாயை இந்த தேசத்திற்கு நான் கொடுக்குறேன். அவர் உண்மையை கேட்கிறார். பண்ணுக்கு வரி இல்லை, ஆனால் அதில் தடவின்ற ஜாமுக்கு 18% வரி போடுகிறீர்கள் என்று கேட்கிறார். இனிப்பு பலகாரங்களுக்கு ஒரு வரியும் காரப்பலகாரங்களுக்கு ஒரு வரி, இப்படி பாகுபாடு பெரிய குழப்பங்கள் இருக்கேன்னு கேட்கிறார். உடனே அவரை அழைத்து நீங்கள் அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது இதுதான் பாஜக அரசினுடைய நிலை. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் அவர்கள் அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள், அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் அத்தனை சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஏற்பட்ட அவமானமாக நான் இதை கருதுகிறேன். இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல்னு நான் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம். அப்போ ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? இல்லை, எங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும். இது எங்களை என்னைக்கு மட்டுமில்லை, இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம், ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள், ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள், இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. நான் சொல்றேன் குற்றச்சாட்டு. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.